Hi everyone, welcome to my channel. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நித்தியகல்யாணி. நித்தியகல்யாணியில் ஒரு 4 வகையான கலர் இருக்குது பூவு. அதில் வந்து ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது, அப்புறம் வந்து டார்க் பிங்க் இருக்குது. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் அதில் நிறைய இருக்குது. இது வந்து நமக்கு சுகர் பேஷண்ட்டு இது வந்து எடுத்துக்கலாம். அதை நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இதில் வந்து இது இன்னொரு வகை, இது சின்னதாக இருக்கும், நல்ல கலர், நல்ல டார்க்காக இருக்கும் அந்த கலரு. இது ஒரு மாதிரி வாடாமல்லி கலரு. இதில் வந்து நிறைய வகை இருக்குது, ப்ளூ கலர் கூட இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட ப்ளூ கலர் கிடையாது. நாங்கள் இங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், அங்கே தான் இருக்குது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இது கிடையாது. அதனால தான் வீடியோஸ் கூட 2-3 நாளாக உங்களுக்கு நான் போடலை, ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு இது நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை சொல்கிறேன். இதில் வந்து நமக்கு வந்து சுகர் பேஷண்ட் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 7-9 அந்த மாதிரி பூவை போட்டு இந்த தண்ணியில் காய்ச்சி 1 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம அதை 1/2 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் அதை காய்ச்சி நம்ம குடித்தோம்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. இது கேன்சர் கட்டிகளெல்லாம் இது கரைக்கும். இது ரொம்ப அரிய வகைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. இது பேர் வந்து நித்தியகல்யாணி. ஆனால் வந்து இதை வந்து இந்த சாவு பூன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இது வந்து யாருக்கும் தெரியல, அதனால் இதை வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கட்டியே கரைச்சிரும். இது ஒரு 21 நாள் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் வந்து இந்த தண்டு, இலை, பூ, காய், வேர் வரைக்கும் இது சாப்பிட்லாம். இதில் வந்து ரொம்ப இது வந்து பொல்யூஷன்லேருந்து வர்ற அந்த மாசுத்தன்மையை வந்து இது கட்டுப்படுத்தும். இதில் வர்ற அந்த ஸ்மெல்லு இதில், ஆனால் ஆக்சுவலி இதில் வந்து ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல்லாக இருக்கும். இந்த வேறு ஃப்ளவர்ஸில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு மாதிரி ஸ்மெல்லு. இது ஸ்மெல் வந்து மாசு இருக்கு இல்லையா, அந்த பொல்யூஷனில் அதெல்லாத்தையுமே இது கட்டுப்படுத்தும். இது கட்டுப்படுத்தி நமக்கு நல்ல காற்றை வந்து நமக்கு கொடுக்கும். அதுக்கு வந்து இது ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் நம்ம வந்து பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தோம்னா இது வச்சுருப்பாங்க. அது எதுக்காகனா பெட்ரோலில் வர நச்சுத்தன்மைகளை வந்து இது வந்து அழித்து நல்ல சுவாசத்தை அங்கே கொடுக்கும். அதுக்காக தான் இது வச்சுருப்பாங்க. நம்ம நினைப்போம் இது தானாக வளர்ந்துருக்குன்னு, தானாகவும் வளரும். இதில் வந்து இதுலேருந்து காய் வரும். காய் கொட்டுச்சுன்னா உங்களுக்கு அது தன்னாலே நிறையா கிளம்பும். இது எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி. அந்த காலத்தில் இது பயப்படுவாங்க சாவு பூன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பிளட் கேன்சரு, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி இருந்துச்சுன்னா, லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டி இருக்குன்ட்டு கர்ப்பப்பையை அகற்றிடுறாங்க. ஆனால் அது வந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அது வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகளையே வந்து கரைச்சிரும். வித்தின் 2 வீக்ஸில் இது வந்து கரைச்சி எடுத்துரும். இப்போ நம்ம வந்து இதில் ஒரு 7 பூ பிச்சுக்கிறேன் நான். இது இலை, பூ, காய் எல்லாமே நல்லது தான். நமக்கு வேர் வரைக்கும் இது வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுகர் இருக்குது. அதனால் இப்போ நான் உங்களுக்கு செய்ய போகிறேன், அதனால் எடுத்துக்கிறேன். இது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க இது வந்து அப்படியே காய்ச்சி குடிக்கலாம். சுகர் இல்லாதவங்க, மற்றபடி கட்டி இருக்குது அப்படின்றவங்க இதை வந்து காய்ச்சிட்டு அதில் வந்து சுகர் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். பூ எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் வந்து இந்த இலையோட காம்போட நான் உடச்சி அதை வந்து நான் நிழலில் உணர்த்தி அதை கொஞ்சம் பொடி பண்ணி கொடுக்க போகிறேன். அது வந்து நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்குவோம் நம்ம. ஏன்னா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, அதுக்காக இதை நான் பண்ணி கொடுக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு. இதில் நம்ம கொஞ்சம் ஒயிட்டில் கொஞ்சம் பறிச்சுக்குவோம். இது எல்லாமே நல்லது தான்.
இலை இருந்தால் கூட பரவாயில்ல. இதோ நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் உடச்சி. இதை நம்ம வந்து இப்போ வெயிலில் உணர்த்த போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதோ இப்போ பூ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ இந்த பூவை வந்து எல்லாத்தையும் நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுடுவோம். இப்போ நம்ம 2 கிளாஸ் தண்ணி போட்டுக்குவோம். 2 கிளாஸ் போட்டுக்குவோம். 1 கிளாஸ் போட்டாச்சு. 2 கிளாஸ் போடுவோம். இப்போ இது வந்து 2 கிளாஸ் போட்டிருக்கோம். இது 1 கிளாஸ் சுண்டி வர வரைக்கும் இது நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ இது நல்லா சுண்டி வரணும். நல்லா இது கொதிக்கட்டும். இது எப்படி இருந்தாலும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சாதான் இப்போ வந்து அதில் இருக்கிற அந்த மெடிசன் வந்து நம்ம அந்த தண்ணியில் எல்லாமும் வரும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு லெட்டு போட்டு நம்ம மூடிடுவோம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா சுண்டி வந்திருக்கு. நல்லா கலர் வந்துருச்சு. ஒரு கிளாஸ் அளவு ஆகிட்டு இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இது 2 பேருக்கு உள்ளது இருக்குது. இப்படி இருக்கட்டும். இது வந்து ரொம்ப 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 நல்லது. நிறைய விஷயங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது எல்லோரும் கிடச்சா வாங்கி வீட்டில் வச்சுக்கிங்க. சும்மா இது ரோட்டோரங்களே இருக்கும். இது எல்லாருமே குடிக்கலாம். ஆனால் இது வந்து முக்கியமானது தாய்மார்கள், பால் ஊட்டக்கூடியவங்க, ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து இது வந்து எடுத்துக்கக்கூடாது. இது வந்து மூளை சம்மந்தப்பட்ட அந்த அல்சைமர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வியாதிக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வந்துகிட்ருக்கோம். 28 டேட்ஸ் ஒன்ஸ் வந்தாக்கா அது கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். அதை தாண்டியோ இல்லை அதுக்கு முன்னதாக வந்துச்சுன்னா அதில் ப்ராப்ளம் இருக்குது, கர்ப்பப்பையிலன்னு அர்த்தம். அது வந்து அவங்க வந்து இதை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பிரெஸ்ட்டில் வந்து கேன்சர் வரும், கேன்சர் கட்டிகள் வரும். அதனால் நிறைய பேருக்கு வந்து அந்த பிரெஸ்ட்டையே வந்து எடுத்துருவாங்க. அது வந்து நமக்கு வந்து முற்றின ஸ்டேஜில் அந்த கட்டி பெருசானோன்னு தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இது வந்து நம்ம நாளடைவிலே நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எப்பேற்பட்ட கட்டியாக இருந்தாலும், வயிற்றில் இருக்கிற கட்டியாக இருந்தாலும், மார்பக கட்டி எதாக இருந்தாலும் இது வந்து கரைச்சிரும். அவ்வளோ ஒரு நல்ல அரிய வகையான இது வந்து மருந்து. இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது வந்து நம்ம எல்லோரும் எடுத்துக்குவோம். அப்புறம் இன்னொன்று வந்து இது வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து சுகரு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்குது. அதனால் நான் வந்து இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க வந்து நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேன் இல்லை கற்கண்டு இல்லை வந்து பனவெல்லம், வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கட்டுப்பாடெல்லாம், சுகர் இல்லாமல் இருக்கணுன்ட்டு. இது வந்து விஷ ஜுரம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து செய்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இது வந்து எல்லா விதத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இது தூக்கம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும். அதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல மருந்து. இது வந்து எல்லோரும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.